வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். உங்கள நெறைய பேருக்கு ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஐய்யய்யோ! அத கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே! எத்தன மனப்பாடம் பண்ணாலும் யூஸ் பண்றப்போ எப்படி யூஸ் பண்றதுன்றது மறந்து போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதே மாதிரி ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்கிறது அவ்ளோ முக்கியமா? அது இல்லாம பேசவே முடியாதா என்ன? அப்படியும் தோணலாம். ஸோ ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்க வேண்டியது கண்டிப்பா முக்கியம். உங்களுடைய இங்கிலீஷ் நேச்சுரலா, கேஷுவலா, ஸ்டைலிஷா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மைண்ட் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும். இந்த வீடியோல நாம அபார்ட் அப்படின்ற பார்ட்டிகள பேஸ் பண்ணி வர சில ஃப்ரேசல் வெர்ப்ஸ் கத்துக்க போறோம். இந்த வீடியோவோட கடைசியில நீங்களே சொல்லுவீங்க, "ஓ! இந்த வார்த்தைய நம்ம இவ்ளோ ஈஸியா யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னு உங்களுக்கே தோணும். முதல்ல இந்த அபார்ட்க்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நாம இந்த வெர்ப்ஸோட சேர்த்து யூஸ் பண்றப்போ இது எப்படிலாம் அர்த்தத்த குடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியாவே புரிஞ்சுக்குவீங்க. பொதுவா இந்த அபார்ட்ன்றது ஒரு அட்வெர்ப். இத நாம 2 விஷயங்கள், 2 பொருட்கள் எத வேணா 2 நபர்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க. அவங்க டிஸ்டன்ஸ் வைஸ் பிரிஞ்சிருக்காங்க, இல்ல டைம் படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்கு நாம இந்த அபார்ட்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிஞ்சு இருக்கிறது. அதுதான் முக்கியமான வார்த்தை அபார்ட்க்கு. 2 கிராமம் இருக்கு. அந்த 2 கிராமமும் 5 மைல்கள் தூரத்தில் இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வைஸ் 2 தள்ளி தள்ளி இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் நம்ம அபார்ட் வச்சு சொல்லப் போறோம். The two villages are 5 miles apart. The two villages are 5 miles apart. ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த அபார்ட். ஈஸியா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இந்த 2 கிராமங்களுக்கும் இடையில் 5 மைல்கள் தூரம் இருக்கு அப்படிங்கிறத அபார்ட் வச்சு சொன்னோம். இப்ப 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த கிளாஸ்ல வந்து சேர்ந்தப்போ, இப்ப இவ ஃபர்ஸ்ட் சேர்ந்தா, அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு அவ வந்து சேர்ந்தா. அப்படி சொல்லணும். அவர்கள் இருவரும் 2 மாதங்கள் வித்தியாசத்தில் இந்த வகுப்பில் வந்து சேர்ந்தனர். அப்படி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நாம அவங்க 2 பேருக்கும் 2 months கேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ they joined the classes 2 months apart. 5 miles apart அப்படின்னு டிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லையா? இங்க டைம்க்கு சொல்றோம். 2 months apart. They joined the classes 2 months apart. இப்போ apart அப்படின்னா பிரிஞ்சு, தனியா அப்படின்னு ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ apart அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது செப்பரேஷன், செப்பரேட்டிங். இன்னொரு அர்த்தம் வந்து கொலாப்சிங். கொலாப்சிங்னு அப்படி நொறுங்கி போறது, உடைஞ்சு போறது, தனித்தனியா போறது, பிரிஞ்சு போறது, இப்படி எல்லா விதத்திலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்துல செப்பரேஷன் தான் இல்லையா? ஸோ அப்பார்ட் இந்த 2 அர்த்தங்கள்ல தான் ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உடைஞ்சு நொறுங்கி இந்த மாதிரி போறது, தனித்தனியா போறது இதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொலாப்சிங் உடைஞ்சு போறது, கிழிஞ்சு போறது, இந்த மாதிரி அர்த்தங்கள்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் இந்த அப்பார்ட்ட. ஃபர்ஸ்ட் பாருங்க, கம் அப்பார்ட் தனியா வருது. இந்த வார்த்தையை கேட்டோனுமே அதாவது லிட்ரல் மீனிங் தான். கம் அப்பார்ட்னா தனியா கயண்டு வருது, பிரிஞ்சு வருது, தனித்தனியா அக்கக்கா வருது. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் நம்ம கம் அப்பார்ட்னு யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப பழைய புத்தகம். அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கக்கா தனித்தனியா வருது, பிரிஞ்சு வருது. வருதுன்றதுக்கு தனித்தனியான்னு இருக்கு. 2த்தையும் சேர்த்துட்டோம்னா கம் அப்பார்ட் அவ்வளோதான். The book is old and the pages come apart. The book வந்து ரொம்ப பழைய புக்கு, பேப்பர்லாம் தனித்தனியா வருது. The book is old and the pages come apart. இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு பீரோவோ ஏதோ ஒன்று போய் கையை வைக்கிறீங்க, அதில் ஒரு நாப் உங்கள் கையோட வந்துருச்சு. ஐயோ நான் எதுவும் உடைக்கல, நான் சும்மா கையை வச்சேன் அப்படியே தானாக கழண்டு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நேற்று வீடியோவில் நம்ம சொன்னோம், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பண்ணலை, தானாக நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம பண்ண மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? பட் இந்த இடங்கள்ல எல்லாம் வேற வழி இல்லை. நான் கயட்டினேன் அப்படிங்கிறதுக்கும் அது தானாக வந்துருச்சுங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதை நம்ம இந்த மாதிரி கம்ம பார்ட் வச்சு சொல்ல முடியும். ஸோ நான் எதுவும் செய்யலை, இந்த குமிழ் தானாக கயண்டு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நான் எதுவும் செய்யவில்லை, ஐ didn't do anything. The knob just came apart. I didn't do anything. The knob just came apart. எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா? இப்போ இது வந்து தானா வந்துருச்சு அப்படின்றதுக்கு நம்ம கம்மா பாட்டை யூஸ் பண்ண மாதிரி இந்த கம்மா பாட்டை 2 விதங்கள்ல யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டென்ஷனல், இன்னொன்று வந்து அன்இன்டென்ஷனல். இப்போ நம்ம சொல்றது வந்து அன்இன்டென்ஷனல். நானா வேணும்னு பண்ணல, தானா வந்துருச்சு அப்படி சொன்னோம். சில சமயங்கள்ல வந்து இன்டென்ஷனலாகவும் பண்ணுவோம். இந்த ஷெல்ஃப்ல இருக்க ஒவ்வொரு அடுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா கயண்டு வந்துடும். நீ ஈஸியா சுத்தம் பண்ணலாம். இதை வந்து கயட்டலாம். அதுதான் நம்ம இது தனித்தனியா கழண்டு வரும். நீ வந்து எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்போம்.
இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். நம்ம ஜென்ரலா ஷெல்ஃப் அப்படின்னா அலமாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல அலமாரி அப்படிங்கிறப்போ நிறைய அடுக்குகள் இருக்கிற அந்த ஃபுல் யூனிட்டை நம்ம அலமாரின்னு சொல்லுவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஷெல்ஃப் அப்படின்றது ஒரு ட்ரே, அதை மட்டும்தான் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2-3 ட்ரேஸ் இருக்கு அப்படின்னா அதை ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஷெல்ஃப்னு சொல்றது ஒரு ட்ரே, அது தனியாக அப்படி எடுக்கலாம் வெளியில, அதை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப மாட்டலாம் அப்படின்ற அர்த்தத்துல தான் நம்ம சொல்றோம். ஸோ இன்டென்ஷனலாக அது தனியாக கைண்டு வரக்கூடியது தான். இப்படி எடு, அது வந்துடும், அதை நீ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஷெல்ஃப் வில் கம் அப்பார்ட், அது தனியாக கைண்டு வரும். யூ கேன் க்ளீன் இட் ஈஸிலி. த ஷெல்ஃப் வில் கம் அப்பார்ட் அண்ட் யூ கேன் க்ளீன் இட் ஈஸிலி. இப்போ நாம் அடுத்ததாக யூஸ் பண்ண போகிற இந்த ஃப்ரேசல் பாருங்க, ஃபால் அப்பார்ட். இதுவும் கம் அப்பார்ட் மாதிரியே தான். அதே மாதிரி ஒரு பொருள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி இருக்கு, கையோட கைண்டு வந்துடும், தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கூடவே இப்படி தொட்டாலே உடஞ்சிரும், ரொம்ப மக்கி போயிருக்கு ஒரு பை, அதில் நீ சும்மா எடுத்தாலே இப்படி பொலப்பலன்னு கொட்டுது, கிழியுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஃபால் அப்பார்ட்டை யூஸ் பண்ணுவோம். பட் கம் அப்பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷனலாக அப்படி கரெக்ட்னா அது கையோட வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃபால் அப்பார்ட்டை யூஸ் பண்ண முடியாது. அன்இன்டென்ஷனலாக அதுவே டேமேஜ் ஆகி இருக்குது, அப்படி உடஞ்சிரும், உதிர்ந்துரும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஃபால் அப்பார்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்கள் போய் ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரீங்க, கையில் ஒரு பாலித்தீன் பையோ இல்லைனா ஒரு மஞ்சள் பையோ ஒரு கட்டை பையோ ஏதோ ஒன்று வச்சுருக்கோம். அதில் நிறைய ஜாமானை வாங்கி போட்டுட்டோம், வெயிட்டு தாங்க முடியாமல் அது பிய துவங்கியது, பிஞ்சு போக துவங்கியது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அது எப்படி சொல்கிறது? ஃபால் அப்பார்ட்டை வச்சு சொல்கிறோம். மை க்ரோசரி பேக் ஸ்டார்டட் டு ஃபால் அப்பார்ட். அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிள் பாருங்கள், பிஞ்சிட்டு வருது, அதுதான் நம்ம சொல்கிறோம். மை க்ரோசரி பேக் ஸ்டார்டட் டு ஃபால் அப்பார்ட். ஸோ நீங்கள் ஃப்ரேசல் வெர்ப் வச்சு ஒரு விஷயத்தை அப்படி சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ வீட்டில் உட்கார போகிறப்போ புதுசாக யாரோ ஒருத்தவங்க வராங்க, அப்படி உட்கார போகிறாங்க, அந்த சேரில் உட்காருது, அது ரொம்ப பழசு, உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீ உடச்சிருவேன் நம்ம சொல்லலை, அது உடஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபால் அப்பார்ட்டை யூஸ் பண்ணுறோம். நம்ம சொல்கிற மாதிரி இன்டென்ஷனல் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, அன்இன்டென்ஷனல் அது தானாகவே அது உடஞ்சிரும், ரொம்ப பழசு, ஒன்று வந்து பேட் கண்டிஷனில் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ டோன்ட் சிட் ஆன் த சேர், இல்லைன்னா டோன்ட் சிட் இன் த சேர். சேரை பொறுத்த வரைக்கும் பின்னாடி முதுகு மட்டும் சாஞ்சிக்கலாம், கையெல்லாம் கிடையாது அப்படின்னா, ஆர்ம்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆன் த சேர்னு சொல்லுவோம். கை இப்படியெல்லாம் இருக்கிற சேர்னா இந்த சேர்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் சிட் இன் த சேர் இல்லை டோன்ட் சிட் ஆன் த சேர். இட் இஸ் அன் ஓல்டு ஒன் அண்ட் இட் வில் ஃபால் அப்பார்ட். அது பழசு, உடஞ்சி போயிடும். இட் இஸ் அன் ஓல்டு ஒன் அண்ட் வில் ஃபால் அப்பார்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேக் அப்பார்ட். கம் அப்பார்ட்டுக்கு என்ன சொன்னோம்? அது தானாக கைண்டு வந்துடும், கைண்டு வந்துடுச்சு அப்படி சொன்னோம். ஸோ அது தானாக வர்றதை நம்ம வந்து கம் அப்பார்ட் வச்சு சொன்னோம். நம்ம கையெட்டி எடுக்கிறத, கையெட்டி எடு பாருங்க, கழண்டு வந்துடும் அப்படின்றப்ப கம் அப்பார்ட்னு சொன்னோம். செப்பரேஷன் தான், அதுலேயும் செப்பரேட் தான் பண்ணோம், இங்கேயும் செப்பரேஷன் தான் நடக்குது. நம்ம கழட்டி எடுக்கிறோம், நம்மளாவே கழட்டி எடுக்கிறோம், பிரித்து எடுக்கிறோம். ஸோ அதே செப்பரேஷன், பட் நம்ம எடுக்கிறோம். எடுன்ற வார்த்தை வருதா, அப்போ டேக் அப்பார்ட். இதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். நான் என்ஜினை கழட்டி எடுத்தேன் அப்படி சொல்லணும். ஐ டுக் த என்ஜின் அப்பார்ட். டேக் அப்பார்ட் அப்படின்றத தான் பிரித்து நடுவில் எதை அப்படிங்கிறத போட்டிருக்கோம். நீங்கள் இதே விஷயத்த ஐ டுக் அப்பார்ட் த என்ஜின் அப்படி வேணாலும் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐ டுக் அப்பார்ட் த என்ஜின், தனியாக என்ஜினை பிரித்து எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை ஐ டுக் த என்ஜின் அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எவ்வளோ சின்ன சின்ன சென்டென்சஸ், நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஐ டுக் த என்ஜின் அப்பார்ட் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு இன்னும் சில சென்டென்சஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் கம்ப்யூட்டரை பிரித்து சுத்தம் செய்தார். அப்போ கம்ப்யூட்டர் பார்ட்டாக பிரித்து உள்ளர எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார், டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் மாற்றுறதுக்காக தனித்தனியாக பிரித்தார். ஸோ அப்பார்ட்னாலே செப்பரேஷன், பிரிக்கிறது. இந்த இடத்துல அவரே பிரித்து எடுத்தார்னு இருக்குது, அதனால நம்ம டேக் அப்பார்ட்னு வச்சு பாஸ்ட் டென்ஸில் he took apart the computer and cleaned it. He took apart the computer and cleaned it. அடுத்து நம்ம பார்க்க போகிறது pull apart. என்ன டிஃப்ரென்ஸ்? டேக் அப்பார்ட்டுக்கும் புல் அப்பார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து பிடிச்சி இழுத்து பிரிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் புல் அப்பார்ட். புல்லுன்ற வார்த்தை வருது இல்லையா, பிடிச்சி இழுத்து பிரிக்கிறது, அதான் புல் அப்பார்ட்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படி இழுத்து பிடிச்சு பிரிக்கிறோம் நம்ம. அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்த போது நாங்கள் அவர்களை இழுத்து பிரிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். They were fighting. We had to pull them apart. We had to pull them apart. When they were fighting, we had to pull them apart. When they were fighting, we had to pull them apart. So pull apart. அதையும் நம்ம இந்த இடத்துல பிரிச்சிருக்கோம். புல்லுக்கும் அப்பாட்டுக்கும் நடுவில் தெம்னு போட்டுக்கோம். புல் தெம் அப்பார்ட் அப்படின்ட்டு. இதை நீங்க புல் அப்பார்ட் தெம்னு சொல்ல வேண்டாம். டேக் த என்ஜின் அப்பார்ட்னு சொல்லலாம், டேக் அப்பார்ட் த என்ஜின் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி தெம் ஹர் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பின்னாடி போட்டிங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கும். அதனால அதையெல்லாம் நம்ம இடையில போடுறது தான் நல்லாயிருக்கும். 2 டம்ளர் மாட்டிக்கிச்சு. எப்படி பிடிச்சி இழுப்போம் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. அதை எப்படி எடுக்கிறதுனே தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம பிடிச்சி இழுத்து தான் அதை பிரிக்கணும். அப்போ புல் அப்பார்ட் தான் கரெக்டாக இருக்கும். டேக் அப்பார்ட் இந்த இடத்துல சாதாரணமாக எடுக்கிறதுனா டேக் அப்பார்ட்னு சொல்லலாம். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்டு 2 நாபை கழட்டி விட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் டேக் அப்பார்ட் சொல்லலாம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பிடிச்சி இழுத்து பிரிக்கணும் அப்படின்னா புல் அப்பார்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 டம்ளரும் சிக்கிக்கிச்சு. தீஸ் 2 glasses are stuck. இதை கொஞ்சம் பிரித்து கொடுக்குறியா? கேன் யூ புல் them apart? These 2 glasses are stuck. Can you pull them apart? உன்னால் முடியுமா? Can you pull them apart? அப்படி சொல்றோம். ஸோ புல் அப்பார்ட் அப்படின்றப்ப நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி இழுத்து பிரிக்கிறதுன்னு சொன்னோம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கார் கிடைக்குதுன்னா அதை எப்படி பிடிச்சி இழுத்து அந்த டயர் தனியாக ஒன்று ஒன்றத்தை எப்படி பாட்டாக கட்டுவாங்க, அதை சொல்கிறதுக்கும் நம்ம புல் அப்பார்ட்டை யூஸ் பண்ணலாம். இந்த பையனுக்கு பொம்மை கார்னு அதை பிரித்து போடுறது ரொம்ப பிடிக்கும். The boy loves to pull apart the toy car அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா the boy loves to pull the toy car apart அப்படின்னு சொல்லலாம். ஸோ புல் அப்பார்ட்டை பிரித்து எதைன்றதை நடுவில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வெர்ப்ஸ் பாருங்க. ரிப் அப்பார்ட் அண்ட் டேர் அப்பார்ட். ரெண்டுமே கிழிக்கிறது இல்லையா, சுக்கு நூறாக கிழிக்கிறது, நார் நார கிழிக்கிறது இது எல்லாமே நம்ம ரிப் அப்பார்ட் இல்லை டேர் அப்பார்ட் வச்சு சொல்லுவோம். அதுலேயும் இந்த ரிப் அப்பார்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக. இப்போ ஒரு லயனோ ஒரு டைகரோ இருக்கு, அதோட இரையை அது எப்படி கூரிய பல்லால் அது அப்படி கிழிக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம ரிப் அப்பார்ட் வச்சு சொல்லுவோம். ஒரு நாய் கையில் ஒரு பில்லோ கிடச்சிருச்சு அப்படின்னா அது எப்படி அது கண்ணா பின்னான்னு கொதறி போடும். ஸோ அதெல்லாம் நம்ம ரிப் அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கண்ணா பின்னான்னு கிழிக்கிறது அதுதான் நம்ம வந்து ரிப் அப்பார்ட் அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். நம்ம ஏன் வெறுமனே டேருன்னு சொன்னால் என்ன, அதுவே கிழிக்கிறது தானே, அது கூட இந்த அப்பார்ட்டை வேற நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா. நீங்கள் வெறுமனே கிழிக்கிறது அப்படின்னா ஒரு புக்கு இருக்குது, அதை வந்து ஒரு ஓரத்தில் சின்னதாக அப்படி கிழிக்குது, அதையும் நீங்கள் டேருன்னு சொல்லுவீங்க. கண்ணா பின்னான்னு கிழிச்சு போடுறதையும் நீங்கள் டேருன்னு சொன்னீங்களான்னா கேட்குறவங்களுக்கு எப்படி புரியும், என்ன மாதிரி நம்ம கிழிச்சாங்க அவங்க அப்படின்றது எப்படி புரியும்? அது புரியாது இல்லையா. ஸோ நம்ம இப்போ அப்பார்ட்டை வச்சு சொல்கிறப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு, டிஸ்ட்ராக்ஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம ஒரு அப்பார்ட்டை சேர்த்துக்கிறோம். அப்பார்ட்டை சேர்க்குறப்பவே அதில் செப்பரேஷன், அந்த பேப்பர் அதிலேயே சின்னதாக ஒட்டிட்டுலாம் இல்லை, கண்ணா பின்னா கிழிஞ்சு கையோடு வந்துருச்சு, கண்ணா பின்னா கிழிச்சு போட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறப்ப தான் நம்ம அப்பார்ட்ன்ற பார்ட்டிகளையும் சேர்த்து டேர் அப்பார்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷுன்றது ஒரு லாங்குவேஜுன்றது வெறுமனே இதுக்கு இது அர்த்தம் அப்படின்றது மட்டும் இல்லை, என்ன மாதிரி கான்டெக்ட்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரியிறப்ப, அது முழுமையாக தெரியிறப்ப தான் அதை உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும் சென்டென்ஸில். இப்போ அவன் கடிதத்தை சுக்குநூறாக கிழிச்சு போட்டான் அப்படி சொல்லணும். அஃப்கோர்ஸ் நம்ம சுக்குநூறான்றது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறோம். நீங்கள் சுக்குநூறா அப்படின்னு இல்லை, 2 4 எப்படி இருந்தாலும் சரி, கிழிச்சு போட்டான், கண்ணாப்பின்னு கிழிச்சு இப்படி போட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டேர் அப்பார்ட்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி ரிப் அப்பார்ட்டையும் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ 2யும் இன்டர்சேஞ்சபிளி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவன் கடிதத்தை கிழிச்சு போட்டான், ஹி ரிப்ட் அப்பார்ட் த லெட்டர் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஹி ரிப்ட் த லெட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி. இப்போ அதே மாதிரி அந்த குழந்தை புத்தகத்தை கிழிச்சு எறிஞ்சிருச்சு சொல்கிறப்பே பாருங்களேன், கிழிச்சு எறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு குழந்தை கையில் ஒரு புக்கு கிடைச்சா அது எப்படி கிழிக்கும் அப்படின்னு மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல டேர் அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிழித்து எரிந்து விட்டது அப்படின்றதால நம்ம இதை பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். ஸோ த சைல்டு ஹேஸ் torn apart the book. The child has torn apart the book. தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை நம்ம வந்து லிட்ரல் மீனிங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமாக. அதே சமயத்தில் நீங்கள் ஃபிகரேட்டிவ் மீனிங்லையும் இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம்.
பொதுவாக ஃப்ரேசல் வேர்ப்ஸை ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த அப்பார்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து 2 அர்த்தத்துலையுமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம தமிழில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பரையும் சுக்குநூறாக நார் கிழிப்போம். அதே மாதிரி யாரையாவது அவர் அப்படியே நார் கிழிச்சு தொங்க விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரையாவது திட்டினாலோ விமர்சிச்சாலோ. ஸோ அதே அர்த்தத்தில் தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கிரிட்டிக் அந்த படத்தை மோசமாக விமர்சிச்சார் அப்படிங்கிறத தான் நம்ம நார் கிழிச்சு தொங்க விட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரிப் அப்பார்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். த கிரிட்டிக் ரிப்ட் அப்பார்ட் த மூவி, இல்லைன்னா இந்த கிரிட்டிக் ரிப்ட் த மூவி அப்பார்ட் இடையில கொண்டு வந்திருக்கோம். எங்க சோஷியல் மீடியாவில், ஆன் சோஷியல் மீடியா. த கிரிட்டிக் ரிப்ட் த மூவி அப்பார்ட் ஆன் சோஷியல் மீடியா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிட் அப்பார்ட். இவ்வளோ நேரம் கொலாப்சிங், அதாவது தனித்தனியாக உடையிறது, நொறுங்குறது, கிழிறது, இதையெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சொல்கிறது அந்த செப்பரேஷன். எல்லா இடத்துலையுமே அந்த செப்பரேஷன்ன்றது ஒரு ஹிடன் மீனிங்காக வந்துட்டு தான் இருக்குது. இந்த இடங்களெல்லாம் செப்பரேஷன்ன்றது தான் மெயின் அர்த்தமாக வரப்போகுது. சிட் அப்பார்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தனியாக உட்காந்துருதான் அப்படின்னு சொல்கிறது தான். சிட் செப்பரேட்லி, அவ்வளோதான். இப்போ அவர்கள் வந்து 2 பேருக்கும் சண்டை, அதனால 2 பேரும் தனித்தனியாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க, அப்புறம் தனியாக உட்காந்துருக்காங்க. தே ஃபாட் அண்ட் தேர் சிட்டிங் அப்பார்ட். ஏன் 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க? பிகாஸ் தே ஃபாட். தே ஃபாட் அண்ட் தேர் சிட்டிங் அப்பார்ட், அவ்வளோதான். பொதுவாக கிளாஸ் ரூம்ஸில் பாய்ஸும் கேர்ள்ஸும் தனித்தனியாக அமர்ந்திருப்பார்கள். ஜென்ரலாக, யூஷுவலாக அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சிட் அப்பார்ட் இன் த கிளாஸ் ரூம். யூஷுவலாக அது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம், மெயின் வேர்புக்கு முன்னாடி சேர்க்குறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யூஷுவலி சிட் அப்பார்ட் இன் த கிளாஸ் ரூம். ஸோ தனித்தனியாக, வெறுமனே உட்காந்துருக்குதுன்னா சிட், தனித்தனியானா சிட் அப்பார்ட், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃப்ரேசல் வேர்ப் டெல் அப்பார்ட். அப்பார்ட்னா செப்பரேட்டுன்னு சொன்னீங்க, அப்போ தனியாக சொல்கிறதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். டெல் அப்பார்ட் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குன்னா அதை வேறுபடுத்தி சொல்கிறது. எது குட்டு, எது பேடு, எது ரியல், எது ஃபேக் அப்படின்ற மாதிரி வேறுபடுத்தி சொல்கிறது. எது ஃப்ரெஷ், எது ஓல்டு, இப்படிலாம் வேறுபடுத்தி சொல்கிறது. இதை தான் நம்ம வந்து டெல் அப்பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பழங்கள் இருக்குது. பொதுவாக வாசனையை வச்சே எனக்கு இந்த பழம் ஃப்ரெஷ்ஷான பழமா இல்லையா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஐ கேன் டெல் அப்பார்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் பை தேர் ஸ்மெல். அதோட ஸ்மெல்லை வச்சே ஐ கேன் டெல் அப்பார்ட், என்னால் தனியாக சொல்ல முடியும் இதுதான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ன்ட்டு. ஸோ ஐ கேன் டெல் அப்பார்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் பை தேர் ஸ்மெல். இப்போ ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்க. இப்போ பாபு கோப்புன்னு இருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. யார் பாபு யார் கோப்புன்னு என்னால் சொல்லவே முடியாது, உங்களால் சொல்லவே முடியாது. யூ கேனாட் டெல் தம் அப்பார்ட். உங்களால் வேறுபடுத்தி இவன் தான் பாபு இவன் தான் கோப்புன்னு உங்களால் சொல்ல முடியாது, வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியாது. அதுதான் யூ கேனாட் டெல் தம் அப்பார்ட். தே ஆர் ட்வின்ஸ் அண்ட் யூ கேனாட் டெல் தம் அப்பார்ட். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஸ்டாண்ட் அப்பார்ட். பிரிந்து நில், தனித்து நில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லிட்ரல் மீனிங்கில், ஃபிகரேட்டிவ் மீனிங்கில் 2 விதமாகவும் நீங்கள் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் கூட்டத்துலேருந்து தனியாக யாரோட்டையும் பேசாமல் நிற்கிறார் அப்படி சொல்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அவன் கூட்டத்திலேருந்து தனியாக நின்றான், யாருடனும் பேசாமல். He stood apart from the crowd. க்ரௌடுக்கிட்டேருந்து. He stood apart from the crowd, not talking to anyone. யார்கிட்டையும் பேசல, not talking to anyone. இப்போ இதுவே தனித்து தெரிந்தது, தனித்து நிற்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதே மாதிரியும் நம்ம இதே ஸ்டாண்ட் அப்பார்ட்டை யூஸ் பண்ணலாம். மற்ற வீடுகள்லேருந்து அந்த சிவப்பு கலர் வீடு மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தனித்து தெரிகிறது, அதை சொல்கிறோம். ஸோ த ரெட் ஹவுஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த அதர்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட், இல்லைனா ஃப்ரம் த அதர் ஹவுசஸ் ஆன் த ஸ்ட்ரீட், எப்படி வேணால் சொல்லுங்கள். த ரெட் ஹவுஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த அதர்ஸ் ஆன் த ஸ்ட்ரீட். இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.